எல்லாரும் இந்த உலகத்துல பணக்காரங்களா ஆனா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? காலையில 10 மணி ஆகியும் அலாரம் அடிச்சாலும் நமக்கு தான் எந்த வேலையும் இல்லையேன்னு திரும்பவும் தூங்க தான் போவாங்க. எல்லா அக்கவுண்ட்லயும் கோடிக்கணக்குல காசு இருந்தாலும் யாரும் ஷாக் ஆக மாட்டாங்க. சரி, முதல்ல பிரஷ் பண்ணலாம்னு நார்மலா நடந்துப்பாங்க. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஹெலிகாப்டர், ஸ்போர்ட்ஸ் கார்ல வருவாங்க. கிளாஸ் ரூம்ஸ்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்க, கேம் சென்டர்ஹா மாத்தி விளையாடிட்டு இருப்பாங்க. டெய்லி டஸ்ட்பின் எடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ வேஸ்ட்லாம் நிறைய சேர்ந்து கொசு, பூச்சிகள்லாம் இருக்கும். சம்பளம் எவ்வளவு ஜாஸ்தியா கொடுத்தாலும் வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. ரோடு ஃபுல்லா லக்ஸரி கார்ஸா இருக்கும். ஸோ டிராஃபிக் கிளியராக மணிக்கணக்கில் ஆகும். அதுல யாராச்சும் நடந்து போனா எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. டாக்டர்ஸ் டிக்டாக் பண்ணிட்டு, இன்ஜினியர்ஸ் கேமர்ஸ் ஆயிட்டு இருப்பாங்க. வேலைக்கு யாரும் வரமாட்டாங்க. தீம் பார்க்ஸ்லாம் ஜுவல்ஸ் தொலைஞ்சிடும்னு கவலைப்பட மாட்டாங்க. அப்படியே தொலைஞ்சாலும் அதுதான் பணம் இருக்குல்ல, வாங்கிக்கலாம்னு போயிடுவாங்க. எல்லார்கிட்டயும் பிரைவேட் பிளேன் இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? ரோட்ல டிராஃபிக் மாதிரி ஏர்லயும் டிராஃபிக் ஆயிடும். ஏர்போர்ட், பஸ் ஸ்டாப்லலாம் கியூவே இருக்காது, காலியா இருக்கும். ஃபயர் கேம்ப்ல மரக்கட்டைக்கு பதிலா அணத்தை கூட எரிக்க வாய்ப்பிருக்கு. சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் எந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே இருக்காது, மேனுஃபேக்சர் பண்ணதான் யாரும் இல்லையே. அப்படியே லிமிடெட் ஸ்டாக் இருந்தாலும் அது எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டுட்டு ஏலத்துல எடுப்பாங்க. வாண்டட் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ்னு எல்லா துறைக்கும் சேலரி எவ்வளவு ஏத்தி தந்தாலும் யாரும் வரமாட்டாங்க. உண்மையான பணக்காரன் யார் தெரியுமா? இன்னும் வேலை செய்ய தயாரா இருக்கிறவங்க தான். பணம் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லைன்னு அப்போதான் புரியும்.